ஆனந்த் வந்து இந்த மாமல்லபுரம் மீட்டிங்கில் வந்து பயங்கரமாக லூஸ் டாக் விட்டுருப்பாரு. அண்டு விஜய் வந்து இதெல்லாம் என்னடா அவன் இஷ்டத்துக்கு வளர்றான் அந்த மாதிரி தான் அவரோட மைண்ட் இருந்திருக்கும். அவர் சொல்லுவார், விஜயை நாங்கள் 234 இடத்துலையும் நிற்க வச்சு ஜெயிச்சு காட்டுவோம், ஆனால் சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல அந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் விஜய்க்காக 3000 கோடி ரசிகர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவார். அப்புறம் அடிஷ்னலாக இன்னொரு சொல்லுவார், மற்ற கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு வந்து தலைவர் போடணும், போஸ்டிங் கொடுக்கணுன்னா 3000 கோடி 5000 கோடி 10,000 கோடி கேட்டால் தான் அந்த போஸ்டிங்கை தருவாங்க, நாங்கள் வந்து 10,000 கூட வாங்கலை அந்த மாதிரி சொல்லுவார். ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில் 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் பேசினதில் நிறைய தற்பெருமை நிறையா இருந்தது. தலைவர் தான் நம்மளுக்கு வேணும், தலைவர் முகம் பார்த்தாலே போதும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சினிமா ரசிகர்கள் சொல்கிறது. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புசி ஆனந்த் வந்து இந்த அரசியல் மேடையில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. விஜயோடைய மைண்ட் வாஷ் நடித்தாலே எனக்கு ஆக்சுவலாக சிரிப்பு தான் வருது.